திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்க. நமச்சிவாய 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 என்ற 5 எழுத்து மந்திரத்தை அருமையாக கூறி அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே நீங்கள் பேசி நல்லவற்றையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலே பொது என்ற பதிகத்திலே, அதாவது 54வது பதிகம், 3ஆம் திருமுறை, நான்மறை வாழ வந்தவராகிய புகழிவேந்தர் 4 மறைகளும் வாழ அவதரித்தவர் யாரு? நம்முடைய புகழிவேந்தர் ஞானசம்பந்த பெருமான். பஞ்சவன் நாட்டுள்ளோர்க்கு நன்னெறி காட்ட வந்தவர் ஆதலின் சின்னங்கள் ஒலிக்கே வையை ஆற்றினுடைய கரையை மருவினர். பருவ மகளிர் அவருடைய உள்ளம் தன் பதியிடத்திலே, பருவ மகளிர் அவருடைய உள்ளமானது தம் பதியினிடத்திலே விரைந்து செல்லும் ஆறு போலே அவ் ஆறும் தன் பதியாகிய கடலை நோக்கி விரைந்து ஓடுகிறது. அரசன் ஆளுடைய பிள்ளையரையும் அமணரையும் ஆற்றிலே அவரவர் ஏட்டை விடுக என்றார். அமணர் விட்ட ஏடு அஸ்தி நாத்தி என்பதை கொண்டது. அது 2வதாய் உள்ள நாத்தியை வெள்ளத்திலே காட்டிற்று. அமணர்கள் எல்லாம் வெட்கத்தோடு பிள்ளையாருடைய திருஞான பாடலை விடச் சொன்னார்கள். சேசுடை பிள்ளையார் பாசுரம் பாடலுற்றார். இதுதான் இந்த திருப்பதிகம். இல்லை, வாழ்க அந்த நெரு ஆனின வானவர் ஆனினம் என்று தொடங்குகிறார். இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் திருமுறை 54வது பதிகம், 3வது பாடல். வெந்த சாம்பல் விரையன பூசியே, வெந்த சாம்பல் விரையன பூசியே, தந்தையாரோடு தாயிலர் தம்மையே, தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்த்தரால் எந்தையார் அவர் எவ்வகையார் கொல்லே, எந்தையார் அவர் எவ்வகையார் கொல்லே. இறைவன் வெந்த சாம்பலை எப்படி பூசுகிறாராம்? வாசனை பொடி என பூசியவர். தந்தையும் இல்லாதவர், தாயும் இல்லாதவர், தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாதவராகி அவரை இடையராது யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவருடைய வினையெல்லாம் தீர்ப்பவர், வினைகளையெல்லாம் தீர்ப்பவர். அத்தகைய எம் தந்தையாரான
அவருக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்பன் யார்? என்னப்பன் பெருமான் தான். அந்த என் தந்தையாராகிய அவரின் பண்புகளை எவ்வகை கூற்றால் நான் கூறுவது? வெந்த சாம்பல் விரையென பூசின தம்முடைய உருவினுடைய பேரொளி பிழம்பு. இந்த பேரொளி பிழம்பின் முன், அதாவது பிரளய காலத்தில் உலகெல்லாம் வெந்த ஒளி ஒரு சிறு ஒளியாகவும் சாலாமையை விளக்கி அதன் அறிகுறியாக அந்த சாம்பலை சாந்தாக பூசினார்னர். சாம்பலை சாந்தாக பூசினார். சிவம் பேரொளி பிழம்பு. அண்டம் ஆறேழூடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு அறிவார் அறிவாரெல்லாம் வெந்தெங்கள் கண்ணி வேதியன் என்பவே என்று பாடுகிறார். அது தந்தையாரோடு தாய் இல்லை. உலகத்தை எல்லாம் ஒடுக்கி மீள தோற்றுவிக்கிறாருங்க. உலகத்துக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார், தவிர தனக்கு என்று தாயும் இல்லை தந்தையும் இல்லாதவராக இருக்கிறார். தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பவர். ஒளியாகிய தம்மை நினைத்தலாலே இந்த இருளாகிய வினைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர். எந்த யார் அவர் எவ்வகையார் கொள்ளும். அப்படி அளப்பெரும் காட்சி பொருளான தன்மையை எந்த வகை கூற்றிலும் கூற முடியாது என்று கூறுகிறார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் இந்த 3ஆம் திருமுறையிலே வையாற்றிலே அந்த வீசிய அந்த பதிக பாடலை நாமும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையோனே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.